விட்டதே. நீ யாரை கேட்டு உள்ள வந்த? சுசி, என்னம்மா பார்த்து பேசுங்க. இது என்னோட ரூம். நான் இங்க வராம வேற எங்க போவேன்? நீ எங்க போனா எனக்கு என்னடா? இங்க வராதடா. உன்னை பார்க்கும்போது எனக்கு கோவமா வருது. ஆக அது மட்டும்தான் ரீசன். இது உன்னோட ரூம்னு நீங்க வரதுக்கு வேற எந்த காரணமும் இல்ல, அப்படிதானே? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமால? சூடு சொன்ன அப்படிலாம் எதுவுமே இல்லையாடா? நான் உன்னை எவ்வளவு தூரம் இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீ என்னடா என் பக்கத்துல நின்று என்னையே உரசிக்கிட்டே நிக்கிற? உனக்கு அவமானமா இல்ல? உனக்கு ஏதுடா மான அவமானம்னா? அப்படிப்பட்டவனா இருந்தா என்னோட வீட்டுக்கு வந்து என்னோட பர்மிஷன் இல்லாம எனக்கு தாலி கட்டி நீ கூட்டிட்டு வருவியா? இந்த உரிமையிலடா கூட்டிட்டு வந்த? யார் கேட்டுடா நீ கூட்டிட்டு வந்த? உனக்கு அந்த ரைட்ஸை கொடுத்தது யாரு? என்னோட டாடி தானே. அவருக்கும் இருக்குடா. கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு எனக்கு பயந்து நைஸா ஊருக்கு எஸ்கேப் ஆயிட்டார்ல. அவர் வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் பாரு. அந்த ஆள் ஊர்ல இருந்து வர்ற வரைக்கும் எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை. நான் இங்க தான் இருந்தாகணும். அதனால எனக்கு ஒரு ரூம் வேணும். இது நம்மளோட ரூம் தாமா. நீங்க தாராளமா இங்க இருக்கலாம். என்னடா கொஞ்சி பேசுறியா? நடிக்கிறியா? உன்னைய பத்தி எனக்கு தெரியும்டா. இப்படி சென்டிமெண்டா பேசினா நான் ஒன்றும் மயங்கிட மாட்டேன். நீ என்ன எனக்கு பிச்சை போடுறியா? போனா போகுது, இந்த ரூம்ல இருந்துட்டு போனேன். அது மட்டும் சத்தியமா முடியவே முடியாதா? அதுவும் உன் முகத்தை பார்த்துட்டு உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. இங்க பாரு, எனக்கு வேற ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடு. நான் ரெண்ட் வேணா கொடுத்துறேன். ஏன் எக்ஸ்ட்ராவே உனக்கு மணி எவ்வளவு நாளும் கொடுத்துறேன். ஆனா இந்த ரூம்ல மட்டும் நான் இருக்கணுன்றது நடக்கவே நடக்காது. என்னம்மா நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? உன்கிட்ட வேற எப்படிடா பேசுனங்கிற? நீ பண்ணிருக்க காரியத்துக்கு உன்னை தூக்கி வச்சு கொஞ்சமா முடியும். இங்க பாரு, என் முகத்திலயும் முழிக்காத. எனக்கு உன்னை பார்க்கும்போது எரிச்சலா வருது. டேய், அந்த டேபிள் என்னடா அது? ஓ, பால் சொம்பா. ஓஹோ, ஐயாக்கு ஃபர்ஸ்ட் நைட் கேக்குதோ? உன் முகரக்கட்டைக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஒண்ணுதாண்ட கேடு. டேய், எந்த தைரியத்துலடா நீ பால் சம்ப தூக்கிட்டு வந்த? உங்களுக்கு நிம்மதியா தூக்கம் வருது. ஏன்னா உங்களோட கடமை முடிஞ்சு போச்சு. உங்க மகனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாச்சு. ஆனா எனக்கு எல்லா இரவுகளுமே கண்ணீரோட தான் கழிய போகுது. மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. எல்லா இரவுகளுமே இருமை தூங்கா இரவுகளா நரகமா கழிய போகுது. எனக்கு கண்ணு எதிரில் எல்லாமே மாயாஜல மாதிரி நடந்துச்சு. ஆனா என்னால எதுவுமே பேசவும் முடியல, தடுக்கவும் முடியல. ஒரு ஊமையாட்டம் நான் நின்று வேடிக்கை பார்த்தேன். என் வாழ்க்கை என் எதிரில் தட்டி பறிக்கப்படும் போது என்னால் பேச முடியாம நான் ஒரு பேசாம நடந்தையா எப்படி நின்னேன்னு இப்போ வரைக்கும் யோசிச்சா எனக்கு புரியவே மாட்டேங்குது. எல்லாம் அர்ஜுனுக்காக தான். அவருக்காக நான் எத்தனையோ விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணேன். கடைசியில் என் வாழ்க்கையும் அதே மாதிரி ஆகணும் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒரு பொண்ணு எதை வேணாலும் விட்டு கொடுப்பா. ஆனா தான் வாழ்க்கையை விட்டு கொடுக்க முடியுமா? இதுல கொடுமை என்னன்னா, நானே அவருக்கு தாலியை எடுத்து கொடுத்து கல்யாணம் நடத்தி வைக்கிற மாதிரி சூழ்நிலையில என்ன ஆண்டவன் கொண்டு தள்ளிட்டான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எந்த பொண்ணுக்காச்சும் நடந்துச்சுன்னா அவளுக்கு அவ மனசு எப்படி இருக்கும்? அப்படி ஒரு வேளை நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவளோட நிலைமை என்ன ஆகும்? அவளோட வாழ்க்கை என்ன ஆகும்? அவளோட நிம்மதி, அவளோட சந்தோஷம் எல்லாம் ஒட்டு மொத்தமா அவளோட போயிடும்ல. நான் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில தான் இருக்கேன். என் வாழ்க்கை என்னை விட்டு போயிடுச்சு. என்ன நான் நினைச்சா கூட அது எனக்கு திரும்ப கிடைக்காது. இனிமே நான் யாருக்காக இருக்கணும்? எதுக்காக இருக்கணும்? இந்த பிள்ளை எதுக்காக அப்பத்துலேருந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்கு? இது மனசுல ஏதோ தீராத வலி இருக்கு போல இருக்கு. நானும் பார்க்குறேன். அப்பத்துலேருந்து சோகமே வடிவா நின்றுச்சு. இப்போ என்னன்னா நான் தூங்கிட்டேன்னு நினச்சிட்டு அழுதுகிட்டே நிற்கிது. ரொம்ப நல்ல பிள்ளையாச்சே. இன்னைக்கு நம்ம மகனுக்கு பக்கபலமா நின்று அவன் கூடையே தோளோட தோளா நின்று ஒரு தோழி மாதிரி இருந்து எம்பட்டு பெரிய உதவியெல்லாம் செஞ்சிருக்கா. அவன் வாழ்க்கையே மாறி போனாலும் இவ உறுதுணையா நின்று அவனை கலங்காம தேற்றி எடுத்து அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கா. ஆனா அப்படிப்பட்ட இவ எதையோ நினைச்சு அழுதுகிட்டே இருக்கா, சோகமா இருக்கானா? அப்போ இவ வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு தீராத வலி இருக்கா? இந்து, அம்மாடி இந்து, எம்மா உன்னதான். சொல்லுங்கம்மா, கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, உன்னை ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். உன் காதுல விழவே இல்லை. அப்படி என்னம்மா பலமான சிந்தனை? அது ஒன்றும் இல்லைம்மா, ஏதோ பழைய ஞாபகங்கள்லாம் வந்து போச்சு. எனக்கும் நேரம் போகணும்ல, அதான் பழைய நினைவுகளெல்லாம் ஆசை போட்டுக்கிட்டே இருந்தேன். அப்படியாம்மா? ஆனா உன் முகத்துல ஏதோ ஒரு சோகம் அப்பி கிடக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அர்ஜுனுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல, அதான் நான் அவனோட படிக்கும்போது எங்களோட காலேஜ் டேஸ்லாம் எப்படி இருந்தது நான் நினச்சி பார்த்துட்டு இருந்தேன்னா, அப்போலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். நாங்களாம் ஒன்றா ஜாலியாக பேசுவோம், சிரிப்போம், விளாடுவோம். சில நாள் சண்டை போட்டுக்குவோம், சில நாள் கத்தி பேசுவோம்.
அதுக்கப்புறம் ஒன்றா இருப்போம். சில டேஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப சோகமாக போகும். அந்த டைம் நான் நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் என்னை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு அப்படி தோணியிருக்குமோ? பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல. இவ சொல்கிறதுக்கும் இவ முகத்தில் இருக்கிற கவலைக்கும் துளி கூட சம்மந்தமே இல்லை. இருந்தாலும் என் மனசு கோணக்கூடாதுன்னு நினைக்கிறாளா என்னவோ. அம்மா, ஐயோ நல்ல வேலை. இதில் நான் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன் பார்த்தீங்களா? நானே நீங்கள் எப்போ எழும்புவீங்க தான் காத்துக்கிட்டே இருந்தேன். ஏமா? அட என்னம்மா நீங்கள் சாப்பிட்டுட்டு டேப்லெட்டே போடவே இல்லை, மறந்துட்டீங்க போலல நீங்கள்? இல்லைம்மா, நான் அப்பவே போட்டுட்டேனே. அப்படியா? ஆமாம்மா. ஐயோ, நான் நீங்கள் டேப்லெட்டே போடலை. சரி, தூங்கும்போது உங்களை எப்படி எழுப்புறது? எப்படியா இருந்தாலும் கீழே படுக்க போகணும்ல, எந்திருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் உங்களுக்காக வெயிட் பண்ணேன். அடைச்சே, நீங்கள் டேப்லெட் போட்டுட்டீங்களா அப்போ? ஆமாம்மா. ஆமாம், உனக்கு தூக்கம் வரலையா? ஒரே புழுக்கமாக இருக்குமா? என்னது, புழுக்கமா இருக்கா? ஆமாம்மா, எனக்கு சுத்தமா காத்தே வரல. இங்க பாருங்க எப்படி வேக்குதுன்னு. அப்போ நீ கீழே நம்ம ரூம்ல போய் படுத்துக்கலாம்மா. எப்படிமா உங்களை நான் தனியா விட்டுட்டு போக முடியும்? அப்போ என்ன எழுப்பிருக்கலாம்ல. அட, காலையில இருந்து நீங்க ஆடி ஆடி ஓடி எம்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, எவ்வளவு டயர்டா இருந்தீங்க பார்க்கும்போதே எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அதனால தான் நீங்கள் உங்களை மறந்து அசந்து தூங்கும்போது எனக்கு எழுப்புறன்னு தோணவே இல்லை. அப்போ நான் ஒரு ராத்திரி முழுக்க தூங்கிட்டே இருந்தா நீ அப்படியே தான் விட்டுருவியானே? நீ இப்படியே தான் நின்றுட்டே இருப்பியா? ஒரு ராத்திரி முழுக்க நின்னா என்ன ஆகும் உடம்பு? எப்படியா இருந்தாலும் நீங்கள் நினைச்சிருவீங்க, எனக்கு ஒரு நம்பிக்கை தான்மா. எப்படி இருந்தாலும் நம்ம ரூமுக்கு போகணும்ல. இங்கேயே எவ்வளோ நேரம் தான் படுக்க முடியும்? அப்புறம் சாருக்கு தெரிஞ்சாலும் மனசு சங்கடப்படுவார். ஏம்மா அர்ஜுன் சொல்லிட்டு இருந்தேன், இப்போ திடீர்னு சாருன்னு சொல்கிறேன். முன்னாடி நாங்கள் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தோம், அப்போது அது வேற. ஆனால் இப்போ அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் பழைய ஞாபகத்தில் தான் அர்ஜுன்ட்டு சொல்லிட்டேன் வாய் தவறி. இங்கே பாருமா, நாம் எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கணும். யாருக்காகவும் எதுக்காகவும் நம்மளை மாற்றிக்கவே கூடாது. நீ எப்பவும் போல் அவனை அர்ஜுனே சொல்லி கூப்பிடு. அதுதான் எனக்கும் பிடிக்கும், அவனுக்கும் பிடிக்கும். சரிங்கம்மா. ஒரு பேரை சொல்லி கூப்பிட்றதால என்னம்மா என்ன ஆக போகுது? போன என்னோட சந்தோஷம் திரும்பி கிடைக்கவா போகுது? என்னம்மா, அவன் எனக்கு இல்லை. அவனோட நினைவுகளும் அவனோட அந்த பேரும் மட்டும்தான் என்னமோ எனக்கு சொந்தம். இல்லை, அந்த பேருக்கும் ஒரு சொந்தக்காரி தான் வந்துட்டாளே. அவனோட நினைவுகள் மட்டும்தான், அவன் கூட இருந்த அந்த சந்தோஷமான நாட்கள் மட்டும்தான் எனக்கு சொந்தம். அந்த ஞாபகத்திலே நம்ம இருந்துட வேண்டியதான். சரிம்மா, கீழே போகலாமா? சரிங்கம்மா. ஆமாம், அர்ஜுன் ரூமில் பால் சொம்பு கொண்டு கொடுத்துட்டு வந்தியா? கொடுத்துட்டேம்மா. உன் ஃப்ரெண்டு எப்படி மறந்தா? ஏம்மா, என் மருமக எப்படி இருந்தாலும் கேட்க மாட்டீங்களா? இல்லைம்மா, இன்னும் அவனுக்கே பொண்டாட்டியாவே ஆகலை மனப்பூர்வமா. இதில் எங்கம்மா என்ன மாமியெல்லாம் ஏற்றுக்க போறா? நீங்க சொல்றது என்னவோ கரெக்டு தாம்மா. அவள் ஆளே டோட்டலாக மாறிட்டா. என்னையே ஃப்ரெண்டாவே நினைக்கல, தூக்கி எறிஞ்சு பேசிட்டாமா ஒரு செகண்ட்ல. ஏய், அறிவில்லை உனக்கு? கதவை தட்டிட்டு உள்ள வரணும் உனக்கு தெரியாது? இல்ல சுஜி, கதவு திறந்துருந்துச்சு. அதான் கதவு திறந்துருந்தா அப்படியே உள்ள நுழைஞ்சிருவியா? திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையன்ற மாதிரி. சுஜி, அடுத்தவங்க ரூம்குள்ள என்ட்ரி ஆகும்போது உள்ள வரட்டுமான்னு கேட்டுட்டு வரணுன்ற மேனஸ் கூட உனக்கு இல்லை. நீ இந்த ஆளுக்கு பிஏ தானே? அதான் இந்த ஆள் எப்படி இருப்பானோ அதே மாதிரி தான் அல்ப புத்தி உங்ககிட்டயும் இருக்கு. சுஜி ப்ளீஸ். ஏய், கால் மீ மேடம். என்னடி சுஜியா? சுஜி, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது. அது கட் ஆகி ரொம்ப நேரம் ஆகுது. நீ எப்போ இந்த ஆளுக்கு சொம்ப தூக்கிட்டு வந்தியோ அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் இனிமே எதுவுமே இல்லை. ப்ளீஸ் டி, அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டிடாத. ஏய், கெட் அவுட். சுஜி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, அவ தான் சொல்றாள, வெளியில போ. நீங்களுமா என்ன பார்த்து வெளியில போ சொல்றீங்க? என்னடி, அந்த ஆளை சப்போர்ட்க்கு கூப்பிடுறியா? உங்க ரெண்டு பேருக்கும் அப்படி என்னடி கனெக்ஷன்? நீ பிஏ மட்டும் தானா இல்ல? சுஜி, என்ன இது? நீங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நீங்க கோவத்துல பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் அடுத்தவங்களுக்கு மன வலியை கொடுக்கும். ஹலோ மிஸ்டர், நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு நிக்கிறியா? எனக்கு எல்லாம் தெரியும். நீ ஒன்றும் கிளாஸ் எடுக்க வேண்டாம். யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், என்ன பேசணும், என்ன சொல்லணும்னு நல்லவங்க போர்வையில் நடிச்சவங்களோட சுயரூபெல்லாம் வெளிச்சத்துக்கு வெட்ட வெளியில வந்தாச்சு. அப்பவே வெளியில போடி. அர்ஜுன், வேண்டாம், விட்டுருங்க. அவ தான் கோவத்துல ஏதோ புரியாம பேசுறா. நீங்களும் அவளுக்கு சரிக்கு சமமா நின்று பேசாதீங்க. நான் அந்த டேபிள்ல வச்சுட்டு போறேன். என்னால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம். அவ ரொம்ப கோவமா இருக்கா. நார்மல் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். வந்துட்டா என்னவோ ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு. இன்னைக்கு எனக்கு மேரேஜ் நடக்கிறதுக்கு இவ்வளவு தானே ஒரு காரணம். அவளுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உங்க டேடி என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் அவ செஞ்சா. ஓ, ஐ சி. ஆமா, அவளை பத்தி சொன்னா உனக்கே கோவம் வருது? நானும் கவனிச்சேன். அவளை வெளியில போன்னு சொன்னதும் உன் முகம் மாறினது. இங்க பாருங்க, தேவையில்லாம வார்த்தைகளை விடாதீங்க. என்னம்மா சத்தம்
இது ஏதோ பாத்திரம் விழுந்து உடையிற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஐயோ கடவுளே, கோவத்துல பால் சொம்ப தூக்கி அடிச்சிட்டா போல இருக்கே. அத செவுத்துல போட்டாளா இல்ல தரையில போட்டாளா இல்ல அர்ஜுன் முகத்துல போட்டாலா தெரியலையே. கோவம் தலைக்கேறிச்சுனா என்ன செய்யறான் ஏது செய்யறன்னு ஒன்னும் அவளுக்கு புரியாது. பாவம் அர்ஜுன் அவகிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறான் கிடந்து. எப்படி எப்படி அந்த பிள்ளைங்களை மீட்க போற? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. இவ சொல்றத கேட்கும் போது உஷா ரொம்ப மோசமானவளா இருப்பா போல இருக்க. வேணாம் டி, எதுக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி ஏதா இருந்தாலும் செய்யட்டி. கிளவி வாயை முடிட்டு சத்தம் கட்டாம நில்லு. அப்படி இல்ல நான் நட்டம் கட்டி தான் ஆடுவேன்னு சொன்னானா மரியாதை வீட்டுக்கு ஓடிடு. அக்கா சண்டை போடுற நேரமா இது? போய் போய் அவங்க கிட்ட போய் உன் கோவத்தை காட்டுறேன். அவங்க ஒரு அப்பாவிக்கா, அவங்க கிட்ட கோவப்படுறதால ஒரு பிரயோஜனமும் இல்ல. யாரு இந்த கிளவியா? இது ஒரு அப்பாவி. பாக்குறதுக்கு தான் எலி, ஆனா பாஞ்சா புலி. எதுக்காக இவ தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறானு எனக்கு தெரியாது. எனக்கு ஆபத்து காத்து இருக்குன்னு எச்சரிக்கை உணர்வு பண்றதுக்காக தான். எந்த நிமிஷமும் இவ ரோட்ல கோவத்துல தப்புக்கடின்னு தூக்கி எறிய வாய்ப்பு இருக்கு. அலர்ட்டாயிரு ஆரம்பம், அலர்ட்டாயிரு. எப்பேற்பட்ட மோசமான வேலையை பார்த்து வச்சிருக்கு தெரியுமா? நான் கேடு கெட்டவளா, யாரையும் ஒண்ட விட மாட்டேன்னா. எந்த குடும்பமும் ஒத்துமையா சந்தோஷமா இருந்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காதான். ஆளை வச்சு பிரிச்சு விட்டுருவானா. ஐயோ இது நடியம்மா நமக்கு ரொம்ப போச்சு. நாம ஒரு அர்த்தத்துல சொன்னா இவ ஒரு அர்த்தத்துல புரிஞ்சு வச்சிருக்காளே. அதான் வந்த நேரத்துல இருந்து என்ன முறைச்சி முறைச்சி பார்க்கால. அக்கா முடிஞ்சு போன விஷயத்த பத்தி பேசி இனி பிரயோஜனம் இல்ல. அவங்க ஒரு ஆதங்கத்துல சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு இப்ப என்ன அவங்க மாமியா தானே, அவங்களுக்கு இல்லாத உரிமையா? ஏன் அவங்க உன்னை பார்த்து எந்த குறையும் சொல்லக்கூடாதா? நீ மட்டும் நான் லேசுப்பட்டவளா? நீ தானே அவங்கள லெஃப்ட் ரைட் வாங்குற. அப்படி போடி தங்கம். போத ரொம்ப மறைக்காத. உன் கண்ணுக்கு பொறுக்க மாட்டாம உன் மோரையில இருந்து தெரிச்சு ஓடி பூமியில விழுந்துற போது இருக்குடி உனக்கு. அவ ஒருத்தியாரு எனக்காக சப்போர்ட் பண்றாள, அது பொறுக்க மாட்டேங்குது பாரு உனக்கு. அவ என்ன இருந்தாலும் அடுத்த வீட்டு பிள்ளை, அவளுக்கு கூட என்ன பத்தி புரியுது, என் மனசு தெரியுது. ஆனா உனக்கு பாத்தியா, கொஞ்சம் நீ சப்போர்ட் பண்ணத என்ன ஆட்டம் ஆடுதுன்னு இங்கே இந்த ஆட்டம் போடுதுன்னா அப்ப வீட்டுல எப்படி நீ நினைச்சு பாத்துக்க. சரிக்கா அக்கா, இப்ப நமக்கு வீரியம் முக்கியம் இல்ல, காரியம் மட்டும்தான் முக்கியம். கோவப்படுறதை விட்டுட்டு பொறுமையா என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வருது. பேசாம இப்படி செஞ்சான்ல எப்படி? அதை கிட்ட கொண்டு வா, செவத்துக்கும் காது இருக்கும்பாங்க. பகல்ல பக்கம் பார்த்து பேசணும், ராத்திரி அதுவும் பார்க்க கூடாதும்பாங்க. என்ன பேசுறாள் 2 பேரா? காதுல ஒண்ணு விழுந்து தொலைய மாட்டேங்க. எவடி அவ மேல வந்து மோதுறது? ஓ நீயா? இரு, கதை கேட்கலன்னா மண்டை 2 வெடிச்சிரும்ல. உனக்காக தான் இப்படி குசு குசுன்னு பேசுனது. பாத்தியா அந்த கிழவி என்ன ஆட்டம் கட்ட வேலையை பார்த்துன்னு. நீ நவ பெருசா சப்போர்ட் பண்ணிட்டு வந்த, அவ மாமியா நீ மருமகன்னு. அக்கா உங்க 2 பேர் பஞ்சாயத்து தீக்கிறதுக்கு ஒரு ஆளை தனியா வேலைக்கு போடணும் போல இருக்குக்கா. அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. இரு ஏண்டிட்டேனே, நீ சொல்ற இந்த விஷயம் கொஞ்சம் பயமாவும் இருக்கு, ஆனா எப்படி செய்யறதுன்னு யோசனையா இருக்கு. ஏன்னா இதனால நிச்சயமா பக்கத்துல இருந்து ஒட்டி கேட்கிற என் மாமியா கிழவி, அது உசுருக்கு ஆபத்து வரும்ல. சரி சவத்தாறு இருந்து என்னத்தை கிழிக்க போகுது, போய் சேரட்டாண்டால. அடி பாவி, என்ன கொள்றதுக்காக திட்டம் போட்டுட்டு கிடைக்க 2 பேரும். கிளை ஓயிட்டா போக்கா. உன் உசுர் மேல உனக்கு அம்பிட்டு பயம். அதே மாதிரி தானே அந்த பிள்ளைங்க உசுரம் முக்கியம். அதுக்காக தானே நான் போராடிட்டு கிடக்குறேன். இது புரியாம நான் பாட்டி கிட்ட இருந்து பேத்தியை பிரிக்கிறேன்னா அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா என்ன நல்ல பாரு உனக்கு. அதான் மனசார மன்னிப்பு கேட்டுட்டலடி, அப்புறம் என்னடி? சாரி பூரி எல்லாம் தூக்கி குப்பை தொட்டில போடு. யாருக்கு வேணும் மன்னிப்புன்ற ஒரு வார்த்தை கேட்டுட்டா இதுக்கு முன்னாடி நடந்த அந்த பிரச்சனையை சரி கட்ட முடியுமா? இல்ல நீ கேக்குற அந்த மன்னிப்பு தான் எல்லாத்தையும் மாத்திருமா? முடியாதுல்ல. சரி என்னமையாச்சும் நாங்க சொல்றதை கேட்டு நட. சரி, இதுக்கு இருக்கிற தவிப்பை பார்த்தா இதை நம்பி எந்த காரியமும் செய்ய முடியாதுன்னு தோணுதுட்டி. அக்கா நமக்கு இதை விட்ட வேற வழியே இல்ல. என் மாமியார் அனுப்பலாம் தான், ஆனா அவங்க ஏற்கனவே அவமானப்பட்டு வந்துட்டாங்க. திரும்ப எந்த முகத்தை வச்சுக்கிட்டு போய் நீங்க ஹெல்ப் பண்றீங்களான்னு கேக்குறது. இல்ல வேணாண்டி, பாவம் அவங்க நமக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வந்தது ரொம்ப பெரிய விஷயம். அதான் யோசனையா இருக்குக்கா, வேற ஆப்ஷனே இல்ல. நிச்சயமா இவங்களதான் அனுப்பியே ஆகணும். என்னது நானா? ஐயோ இவ நிச்சயமா இதை பெரிய திட்டம் போட்டுட்டா போல இருக்க. அதுக்கெல்லாம் பயந்தா காரியம் ஆகாது. நாம இறங்கி துணிஞ்சு செஞ்சிட வேண்டியதான். சீ நிச்சயமா இது அதுக்கு சரிப்பட்டு வராது. இல்ல வருவேன். உன்னை நம்பிலாம் இதுல இறங்க முடியாது. இல்ல நான் செய்வேன். அக்கா ஐயோ உனக்கு இந்த கிழவிய பத்தி முழுசா எதுவும் தெரியாது டி. ஆனா வேற யாராவது ஏற்பாடு பண்ணலாம். இன்னத்துக்கு யாரு போய் கூப்பிட முடியும் ஹெல்ப் பண்ணுங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல சேவல கூவிடும். நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கு மேல உன் இஷ்டம். இதை நம்பிலாம் துணிஞ்சு எந்த காரியத்திலும் இறங்க முடியாது. போகும்போது என்னவோ அப்பாவி மாதிரி மோரி வச்சுட்டு தான் உள்ள போகும். அங்க எவளாவது எதையாவது பேசிட்டாலும் வையன், உடனே இதுக்கு கோபம் தலைக்கு மேல ஏறினதும் நல்லா 4 கத்து கத்திட்டு அவளை தூக்கி போட்டு 2 மிதி மிதிச்சிட்டு போன்னு ஒப்பாரி வச்சு வீட்டை விட்டு ஓட்டம் பிடிச்சிடும். இதுல இந்த எருமைக்கு பெருமை வேற, அதுவும் நீ சர்டிபிகேட் கொடுக்குற. ரொம்ப நல்லா விளங்கிடும் டி. ஐயோ சரியான முந்திரி கொட்டையால இருக்கு. ஏன் எங்க போற? அவ மண்டையை உடைக்கிறதுக்கு. கிட்ட எதுனே தெரியாது, முழுசா எதுவுமே தெரியாம நீ பாட்டுக்கு அரையும் குறையுமா காதுல விழுந்து வச்சுட்டு எதுவும் செஞ்சிடாத. ஏய் ஒட்டு கேட்கறதுல என்ன மிஞ்ச ஆளே இல்லட்டி இந்த உலகத்துல.
பாத்தியா கிளவிக்கு குசும்ப எது எப்படியோ நல்லா நடந்தா சரிதான்க்கா. சரி வா நாமளும் போவோம்.